எல்லாருக்கும் வணக்கம். போன வாரம் எனக்கு ஒரு நியூஸ் படித்தேன். அந்த நியூஸ் என் மனசை ரொம்ப பாதிச்சிருச்சு. அவங்க ஒரு டாக்டர், ஒரு லேடி டாக்டர். அவங்க ஹஸ்பண்ட் வந்து இன்ஜினியர். அவர் வந்து ஆன்லைன் ரம்மி நிறைய விளையாண்டு கிட்டத்தட்ட வந்து 50 லட்சத்தை இழந்துட்டார். அதுக்கு மேலேயுமே இழந்திருக்காரு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்காக வந்து அவங்க வேலை பார்த்து எல்லாம் இது பண்ணி அந்த கடன் எல்லாத்தையும் வந்து அடைச்சிருக்காங்க. அந்த கடன் அடைச்சி கொஞ்ச நாள்லேயே மறுபடியும் அவங்களுக்கு தெரிய வந்தது என்னென்னா, அவங்க ஹஸ்பண்ட் மறுபடியும் ரம்மி விளையாண்டு இன்னும் ஒரு 20-30 லட்சம் தோத்துட்டாரு அப்படின்னு. அந்த வருத்தம் தாங்காமல் அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இந்த நியூஸ் என்னை ரொம்ப பாதிச்சது. காரணம் என்னென்னா, கடந்த கொஞ்சம் சில வருஷங்களா, குறிப்பாக சொன்னோம்னா பேண்டமிக் அப்புறமா எனக்கு வர்ற பேஷண்ட்ஸில் நிறைய பேர் இந்த மாதிரி ஆன்லைன் அடிக்ஷன்ஸில் வராங்க. இந்த ஆன்லைன் அடிக்ஷன் எது சொல்கிறேன், குறிப்பாக வந்து ரம்மி, அது இல்லாமல் வந்து கேமிங் அடிக்ஷன், அதே மாதிரி வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டில் இது பண்ணுறது, லோஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா பணம் விடுறது, இது கேஜெட் யூஸ் பண்ணி பண்ணுறது அப்படின்ற அந்த டைப் ஆஃப் அடிக்ஷனில் வராங்க. இதை எங்கள் இதில் வந்து நாங்கள் வந்து பிஹேவியரல் அடிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, பொதுவாக அடிக்ஷன் அப்படின்னு சொல்கிறது, அதாவது ஒரு பழக்கத்துக்கு அடிமையாகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து எப்பவுமே வந்து ஒரு கெமிக்கல் விஷயங்கள் இருந்தால் தான் நமக்கு வந்து யூஸ்வலாக நடக்கும். உதாரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் கெமிக்கல், கஞ்சா கெமிக்கல், இது நம்ம மெத்தாம்ஃபெட்டமின், அந்த மாதிரி விஷயங்கள் எது எடுத்தீங்கனாலும் அதில் ஒரு கெமிக்கல் இது இருக்கும். இந்த கெமிக்கல்னால நம்ம மூளை நரம்புகள் மாறுதல் அடையும். அதனால் வந்து நமக்கு வந்து அது வந்து அடிக்ஷனாக இருக்கும் அப்படின்றது தான் பல காலமாக நமக்கு இருந்த புரிதல். ஆனால் ஆஃப்டர் அட்வென்ட் ஆஃப் இன்டர்நெட் வந்து ஒரு 90ஸ்க்கு அப்புறமா நம்ம பார்க்குறது என்னென்னா, சில பழக்க வழக்கங்களும் நமக்கு வந்து ரொம்ப வந்து அடிக்டிவாக இருக்குது. நம்ம அடிக்ஷன் அந்த தண்ணி போட்டு ஒருத்தங்க வந்து என்னென்னலாம் விஷயம் ஃபீல் பண்ணுவாங்களோ அதே அளவு விஷயம் இந்த பிஹேவியர்ஸ்லையும் வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றது தான் வந்து நம்ம பார்த்தோம். பட் இது ரொம்ப கான்ட்ரவர்சியான விஷயம். ஸோ அதனால் வந்து இதை மெயின் ஸ்ட்ரீமில் வந்து எல்லாரும் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. பட் இன் ஜென்ரல் ப்ராக்டிஸில் பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நடவடிக்கைகள்னால அடிமையாயிட்டு அதனால வந்து பல விஷயங்கள் இழந்து வர்றாங்க. ஸோ இந்த மாதிரியான பிஹேவியரல் அடிக்ஷன்ஸ், குறிப்பாக ஆன்லைன் ரம்மி, இது வந்து நம்மளுக்கிட்ட வந்து நிறைய புரிதல் இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த வீடியோவோட நோக்கம் அந்த விஷயத்தை பற்றின ஒரு புரிதலை ஏற்படுத்துறது தான். ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ 2 பார்ட் வீடியோவாக நான் சொல்ல போகிறேன். முதல் பார்ட்டில் ஏன் ஆன்லைன் ரம்மி இது மாதிரியான விஷயங்கள் வந்து நமக்கு வந்து ரொம்ப அடிக்டிவாக இருக்குது, அதை பற்றி நம்ம முதல் பார்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு அடுத்த பார்ட் வீடியோவில் அந்த மாதிரி ஆன்லைன் ரம்மியிலேருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ வீடியோவுக்கு போகலாமா? ஒரு அடிக்ஷனை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பேசிக் ஹியூமன் நேச்சரை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருக்குமே ஒரு அடிப்படை விதி இருக்குது, சைக்காலஜிக்கல் விதி இருக்குது. எது நமக்கு ரொம்ப சந்தோஷம் தருமோ அந்த விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப செய்வோம். எது கஷ்டம் தருதோ அதை செய்ய மாட்டோம். இதுதான் மனித இயல்பு, இது அடிப்படை விதி. ஸோ இந்த சந்தோஷம் தர்றதுக்கு வெகுமதி அப்படின்னு சொல்லுவோம், ரிவார்டு, அது வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த வெகுமதி அப்படின்றது வந்து பொருளாகவும் இருக்கலாம், இல்லை உணர்வாகவும் இருக்கலாம். உதாரணமாக வந்து உங்கள் குழந்தைக்கு நீங்கள் வந்து சாக்லேட் கொடுக்குறீங்க, அது பொருள் ரீதியான வெகுமதி. அதே இது நீங்கள் வந்து வா வெரி குட் சூப்பர் நல்லா பண்ணிட்டேன் அப்படின்னு பாராட்டுறீங்க, அதுக்கு சந்தோஷமாக இருக்குது, அது உணர்வு ரீதியான வெகுமதி. இது மாதிரி எந்த ஒரு வெகுமதி கிடைச்சாலும் அந்த செயல் வந்து நம்ம திரும்ப திரும்ப செய்வோம். ஸோ இது நம்ம ப்ராக்டிக்கலாகவே பார்ப்போம். நம்ம குழந்தைய வந்து பாராட்டுறது, நான் சொன்ன மாதிரி பாராட்டுறதுலேருந்து ஏகப்பட்ட விஷயங்களில் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணவும் செய்வோம். ஆனால் நமக்கு தெரியாத இதில் 2 கரோலரி இருக்குது. அந்த விஷயங்கள் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். முதல் விஷயம் என்னென்னா, ஒரு விஷயத்துக்கு நமக்கு வெகுமதி கிடைக்குது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். லைக் ரிவார்டுன்றது நமக்கு எதிர்பார்த்து நிச்சயம் இது கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் அந்த ரிவார்டு மேலே இருக்கிற சுவாரஸ்யம் குறைஞ்சு போயிடும். அதே மாதிரி அந்த ரிவார்டு வந்து ஸ்டெடியாக எப்போனாலும் ஒரே மாதிரி நேரத்தில் கிடைக்கும் அப்படின்னா அப்பவும் அந்த ரிவார்டு மேலே இருக்கிற சுவாரஸ்யம் குறைஞ்சு போயிடும். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு கடையில் போய் பிரியாணி சாப்பிட்றீங்க, அந்த கடை பிரியாணி வந்து சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. அப்போ என்ன பண்ணுவீங்க, மறுபடியும் அந்த கடைக்கு போகணும்னு நினைப்பீங்க. இப்போ உதாரணத்துக்கு அந்த கடைக்கு நீங்கள் ரெகுலராக வாரம் தவறாமல் எல்லா இதுவும் போகிறீங்க. ஒரு 5-10 வாரம் போனதுக்கப்புறம் என்ன ஆகும், உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து அழுத்து போயிடும். என்ன திரும்ப இதே மாதிரி இருக்குது அப்படின்னு உங்களை மீறி அதை தாண்டி வேறு விஷயங்களுக்கு போகிற பற்றி யோசிப்பீங்க. முதல்ல உங்களுக்கு பிடிச்சதா இருந்த ரிவார்டு ரெகுலராக கிடைக்கும்போது அதனோட புதுமை தன்மையை இழந்துருது. அதே மாதிரி தான் இங்கே வந்து முதல்ல சம்பளம் வாங்கின நாளை நினச்சி பாருங்கள். சம்பாதிச்சு உங்கள் கையில் பணம் அப்படின்றது வருது. அப்போ உங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய இதாக இருக்கும். சரி இன்னைக்கு சம்பளம் போட்டாங்க, நம்ம போய் இதை வாங்குவோம், அதை வாங்குவோம், வீட்டுக்கு இதை வாங்கி கொடுப்போம், இதை பண்ணுவோம், அதை பண்ணுவோம், ஏகப்பட்ட இது இருக்கும். இன்னைக்கு ஒரு 5-6 வருஷம் நீங்கள் வேலை பார்த்துட்டீங்க, இல்லை ஒரு மாதம் நீங்கள் ரெகுலராக சம்பளம் வாங்கிட்டீங்க. இப்போ அதே அளவு சந்தோஷம் இருக்கா? 1ஆம் தேதி ஆனால் சம்பளம் போடுவான், சரி வந்துருச்சா, ரைட் ஓகே அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு தான் போகும். ஸோ முதல்ல இருந்த விஷயம், அந்த சுவாரஸ்யம் ரெகுலராக ஒரு டயத்தில் நடக்கும் அப்படின்னா நமக்கு அதில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் போயிடும். அப்போ எப்போ ஒரு விஷயம் வந்து நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும், அப்போ இதோட ஆப்போசிட். விஷயம் அந்த வெகுமதி கிடைக்கணும், ஆனால் எப்பவும் கிடைக்கும் அப்படின்றது தெரியாமல் இருக்கணும்.
நான் ஒரே செயலை திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருப்பேன், ஆனால் அந்த வெகுமதி எப்போ கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா அது வந்து எனக்கு வந்து அந்த செயல் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணும். அதை விட முக்கியமானது என்னன்னா, அந்த கிடைக்கக்கூடிய வெகுமதின்றது எவ்வளவு குவாண்டம் ஆஃப் ரிவார்டு வந்து எவ்வளவு அப்படின்றதும் மாறுபடும். ரைட், எனக்கு ஒரே காரியத்தை நான் திரும்ப செய்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எனக்கு ஒரு வேலை கொடுக்குறீங்க, நான் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். நான் செய்கிற ஒவ்வொரு இதில் வந்து எனக்கு வந்து திடீர்னு நீங்கள் ஒரு 10 ரூபா கொடுக்குறீங்க, அது ஒரு ரிவார்டு. ஆனால் அடுத்த தடவை எனக்கு வந்து நீங்கள் 1 லட்ச ரூபா கொடுக்குறீங்க, எனக்கு வந்து என்ன ஆகும், என்னுடைய அந்த சந்தோஷம், எனக்கு கிடைச்ச அந்த 1 லட்ச ரூபா கிடைச்ச அந்த சந்தோஷம் என்னை மேலும் மேலும் திரும்ப திரும்ப செய்ய வைக்கும். ஆனால் அடுத்த தடவை நீங்கள் எனக்கு எப்பவுமே 1 லட்ச ரூபா கொடுக்கலன்னா கூட நீங்கள் அதை கொடுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையில் நான் வந்து திரும்ப திரும்ப செய்வேன். ஸோ இந்த பிரின்சிபல் தான் நமக்கு வந்து எல்லா கேம்பிளிங், ஒரு சூதாட்டத்துக்கு அடிப்படை. சூதாட்டத்தை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் எ கேம் ஆஃப் சான்ஸ், கேம் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஒரு விஷயத்தில் நீங்கள் இத்தனை தடவை பண்ணால் அதில் ரிவார்டு வரும் அப்படின்றது உங்களுக்கு வந்து உறுதி இல்லாத ஒரு விஷயமா இருக்கிறது தான் சூதாட்டத்தினோட அடிப்படை. ஸோ நீங்கள் அந்த மாதிரி இருக்கும்போது அடுத்த கேம் எப்படி இருக்கும், இந்த கேமில் நீங்கள் தோத்துட்டீங்க ஆனால் அடுத்த கேம் நீங்கள் ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் உங்களை வந்து திரும்ப 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 அந்த சூதாட்டத்தில் ஈடுபட வைக்குது. ஸோ அந்த கிட்டத்தட்ட வந்து ஒரு குடிக்கிறவங்களுக்கு வரக்கூடிய அந்த கிக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த கிக்கை எதிர்பார்த்து தான் நமக்கு அந்த பணம் இது ரிவார்டு கிடைக்குன்ற அந்த கிக்கை எதிர்பார்த்து தான் நம்ம திரும்ப 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 அந்த விஷயத்தில் ஈடுபடுறோம். ஸோ இந்த இதுதான் வந்து ஒரு சூதாட்டத்தினுடைய அடிப்படை. இப்போ இது எல்லாருக்குமே பொருந்தும். இன்னைக்கு நான் ரம்மி விளையாண்டாலும் சரி, இதை பார்த்துட்டு இருக்கிற நீங்க ரம்மி விளையாண்டாலும் சரி, நம்ம எல்லாருக்குமே பொருந்தும். ஆனா நம்ம விளையாடுற எல்லாருக்குமே அது வந்து ஒரு பழக்கமா மாறுறதில்ல. அது எப்படி பழக்கமா மாறுது அதை புரிஞ்சுக்கணும்னா அதுல சில ஸ்டேஜஸ் இருக்கு, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். பொதுவா ஆன்லைன் ரம்மி அடிக்ஷன், கேமிங் அடிக்ஷன் ஆர் எனி ஆன்லைன் அடிக்ஷன், அதுக்கு வந்து 4 ஸ்டேஜ் நமக்கு இருக்கு. முதல் ஸ்டேஜ் வந்து ஸ்டேஜ் ஆஃப் கெய்னிங், அதாவது என்னன்னா ஜெயிச்சுக்கிட்டே ஜெயிக்கிறது. நீங்க வந்து கேம் விளையாட ஆரம்பிக்கிறீங்க, கேம் விளையாட ஆரம்பிச்சு ஒரு 4-5 கேம் ஆயிடுது. 5 கேம் ஆனோடனே உங்களுக்கு வந்து அந்த கேம்ல வந்து ஒரு 2-3 தடவை நல்லா ஜெயிச்சிடுறீங்க, அதுல ஒரு தடவை ரொம்பவே நல்லா ஜெயிச்சிடுறீங்க. அந்த பாயிண்ட் தான் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப 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 சுவாரஸ்யமாயிடும். ஸோ உங்களுக்கு அந்த ஜெயிக்கிற அந்த சந்தோஷம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்க நீங்கள் மறுபடியும் விளையாடுவீங்க. இந்த ஸ்டேஜில் லாஸும் இருக்கும், பட் ஆனால் அது வந்து பெரிய அளவில் இருக்காது. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும், நீங்கள் திரும்ப திரும்ப இது விளையாண்டுக்கிட்டே இருப்பீங்க. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து இந்த ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜ் மூவ் ஆகும். என்ன ஆகும், சரி நம்ம தான் ஜெயிக்கிறோம், திரும்ப இதுக்கு நமக்கு வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் பெட் பண்ணுவோம், பெட்டை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுவோம். முன்னாடி 10 ரூபா வச்சு நான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கேன், திடீர்னு ஒரு கேமில் எனக்கு வந்து 1000 ரூபா வருது. அப்பா என்னடா நான் வந்து போட்டதே 100 ரூபாய், அதுக்குள்ள வந்து எனக்கு 1000 ரூபாய் வந்துருச்சு அப்படின்ற அந்த இது இருக்கும்போது நான் வந்து மறுபடியும் வந்து இன்னும் நிறைய பெட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி பெட்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ தான் நம்ம வந்து செகண்ட் ஸ்டேஜுக்கு போவோம். செகண்ட் ஸ்டேஜில் போகும்போது கன்சிஸ்டண்டாக பணத்தை விட்டுக்கிட்டே இருப்போம், ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் போயிட்டே இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் வரைக்குமே நம்மள யாருனாலும் நமக்கு நடக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ல தான் பல பேர் என்ன பண்ணுவாங்க, சரி ரைட்டு இது வந்து நமக்கு நிறைய பணத்தை விடுறோம், வேண்டாம் போதும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வெளியே வந்துருவாங்க. இந்த ஸ்டேஜில் வரைக்கும் நம்ம வெளியே வர முடியும். ஆனால் ரம்மிக்கு அடிக்ஷன் ஆகிறவங்க, இந்த கேமிங்க்கு அடிக்ஷன் ஆகிறவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய சிந்தனையில் சில மாற்றங்கள் வரும். ஸோ அப்போ அவங்க வந்து தேர்ட் ஸ்டேஜ் போவாங்க. தேர்ட் ஸ்டேஜில் விட்ட பணத்தை பிடிக்கிறதுக்கும் அவங்களுக்கு வந்து அந்த ரம்மி வேணுன்ற அந்த இதுக்கும் அடிக்ஷன்னாலையும் மேலும் 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 இது பண்ணுவாங்க. லாஸ் வந்து காம்பவுண்ட் ஆகிட்டே போகும். ஒரு கட்டத்தில் அவங்கள மீறி வேற வழியே இல்லாமல் அதை விளையாண்டே ஆகணும் அப்படின்னு அதை விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் ஒரு கட்டம் வந்துடும், இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் பயங்கர கடன் ஆகி போச்சு, ஏகப்பட்ட கடன், ஊர் முழுக்க கடன். இந்த கடன் வந்து என்னால் சமாளிக்கவே முடியாதுன்ற நிலைமை வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நான் ஒரு கையறு நிலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஹோப்லெஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுவேன். அந்த ஹோப்லெஸ் ஸ்டேட் போனோடனே எனக்கு என்ன பண்ணனே தெரியாது. அப்பவும் நான் வந்து விளையாண்டுக்கிட்டே இருப்பேன். ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த விளையாட்டை என்னால் நிறுத்த முடியலேன்னு என்னையே வெறுத்து நான் வந்து எந்த முடிவுனாலும் எடுப்பேன். இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் பல பேர் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க, இல்லை வந்து வீட்டை விட்டு போயிடுறாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் கெடுதலாக நடக்கிறது இந்த ஃபைனல் ஸ்டேஜ் தான். பொதுவாக இங்கே இந்த 3வது இல்லை 4வது ஸ்டேஜில் தான் ஃபேமிலிக்கும் வந்து இவங்க பணம் நிறையா விட்டுட்டாங்க அப்படின்றது தெரிய வரும். ஸோ அங்கே தான் வந்து எங்ககிட்ட கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ நம்ம இந்த இதை பற்றி முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த 4 ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம வந்து இந்த 2வது ஸ்டேஜை பற்றி 3வது ஸ்டேஜை பற்றி நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன் ரெகுலராக ரம்மி விளையாண்டு யாராலையும் ஜெயிக்க முடியல, ஏன் அதை வந்து நம்ம வந்து அப்படி ஜெயிக்க முடியலன்னு தெரிஞ்சும் தொடர்ந்து விளையாடுறோம்? இந்த 2 கேள்விக்கு தான் நான் இந்த வீடியோவில் ஃபைனலாக பதில் சொல்ல போகிறேன். ஏன் ரெகுலராக நம்ம ரம்மி விளையாண்டு யாராலையும் ஜெயிக்க முடியல, இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல பேசிக் ஆஃப் கேம்பிளிங்கை புரிஞ்சுக்கணும். கேம்பிளிங்கோட அடிப்படையே, அதாவது சூதாட்டத்தின் அடிப்படையே என்னன்னா, ஹவுஸ் ஆல்வேஸ் வின்ஸ், அதாவது சூதாட்ட விடுதி என்னைக்கும் ஜெயிக்கும். லைஃப் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரூல்ஸில் தான் இயங்குது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க, யாரும் உங்களுக்கு ஓசியில் காசு கொடுக்க மாட்டான். நீங்கள் வந்து சொல்லலாம், சார் அது ஒன்றும் ஓசியில் நான் வந்து விளையாண்டு தான் ஜெயிக்கிறேன், எனக்கு வந்து அதில் என்னோட திறமையை காமிச்சு தான் ஜெயிக்கிறேன்.
அவன் ஒருத்தன் அதை பண்றான்னா அதுக்கு அவனுக்கு ஒரு லாபம் இருக்க போய் தானே பண்றான். அந்த லாபம் இல்லாம ஒருத்தன் எதுக்கு வந்து ஒரு ஆப்பை கண்டுபிடிக்கணும், அந்த ஆப்ல இருந்து வந்து அவன் வந்து எல்லாம் நடத்தணும், அதுக்கான ரிசோர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணணும், அதெல்லாம் அவன் எங்கிருந்து எடுப்பான்? ஸோ அப்ப எப்பவுமே ஹவுஸ் ஆல்வேஸ் வின்ஸ். இது எப்படின்னா ஆப்வியஸா வந்து ஏமாத்தி பணம் கொடுங்குற அந்த இதை வந்து கூட நான் பேசவே இல்லை. நம்ம ரெகுலரா நீ ஒரு எப்படி சொல்ல ஒரு ரூல்ஸ் பிரகாரம் நடக்கிற ரம்மியை பத்தியே பேசினா கூட எல்லா ஒரு இதுலையுமே வந்து ஒரு ரூல் வந்து அவங்களுக்கு சாதகமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நீங்கள் வந்து ரம்மியில் கார்டு போடுறீங்க, இந்த கார்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த செட்டு கிடைச்சிருச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளஷ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை வந்து ஸ்ட்ரைட்ஸில் ஃப்ளஷ்ன்னு சொல்லுவாங்க, இந்த செட்டு கிடைச்சதுன்னா உனக்கு வந்து இந்த பெட் மணி உனக்கு அப்படின்பாங்க. நீங்கள் அதை போடுவீங்க. ஆனால் சான்ஸ் ஆஃப் கெட்டிங் தட் செட் பை நேச்சர் உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். சான்ஸ் ஆஃப் நாட் கெட்டிங் தி செட் அது கிடைக்காது அப்படின்றது ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இப்போ சான்ஸ் ஆஃப் நாட் கெட்டிங் வந்து 70% இருக்குது அப்படின்னா நீங்கள் 100 கேம் விளையாண்டா 70 கேம் தோற்க தான் போறீங்க. 70 கேம்ல நீங்க 100 ரூபாய் தோத்துட்டு இருப்பீங்க. ஆனா இந்த 30% கேம்ல நீங்க ஜெயிக்கலாம். ஆனா இந்த 30% கேம்ல நீங்க ஜெயிக்கும் போது இந்த 70 100 ரூபாய் தோத்தீங்கன்னா 7000 ரூபாய் தோத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இதுல ஜெயிக்கும் போது உங்களுக்கு 3000 ரூபாய் தான் கொடுப்போம். ஆனா உங்களுக்கு 100 ரூபாய் தான் தெரியும். 100 வெர்சஸ் 3000. பாத்தியா, 3000 நான் ஜெயிச்சிட்டேன், 100 ரூபாய் தான் கட்டினேன். ஆனா 70 தடவை 100 ரூபாய் கட்டினீங்கன்னா அது 7000 ரூபாய். நீங்க ஜெயிச்ச 3000 ரூபாய் 4000 ரூபாய் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து எப்பவுமே ஹவுஸ் வந்து அந்த சூதாட்ட விடுதிகள் ரூல்ஸை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கேமில் நிச்சயமாக யாராலையும் கன்சிஸ்டண்ட்டாக நிர்ணயிக்கவே முடியாது. இது வந்து உங்களுக்கு எதிரானது. உங்களுக்கு வந்து இந்த கேம் ஸ்ட்ரிக்ட் அகேன்ஸ்ட் யூ. நீங்கள் என்றைக்குமே வந்து அதில் வந்து ஒரு முடிச்சு இது பண்ணிடுவோம் அப்படின்ற நம்பிக்கையே வச்சுக்கக்கூடாது. ஆனால் இந்த இடத்துல தான் நமக்கு வந்து ஸ்டேஜ் 3 போகிறவங்களுடைய சிந்தனைகள் மாற்றம் வரும். இப்போ நம்மளோட இந்த சேனல் ரெகுலராக பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் உங்களுக்கு வந்து சிபிடி அப்படின்றத பற்றி நான் நிறையா பேசிகிட்டு இருப்பேன் அப்படின்றது தெரியும். சிபிடி தான் வந்து ஒன் ஆஃப் த ஒர்க்கிங் திங்ஸ் ஃபார் கேம்பிளிங் ஆல்சோ. ஸோ சிபிடி அப்படின்றது காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி. காக்னிஷன் அப்படின்றது நம்ம சிந்தனைகள் வழி நம்ம செயல்கள் மாறுது. அதனால நம்ம சிந்தனைகளை மாற்றும் போது நம்ம செயல்களை மாற்ற முடியும். இதுதான் வந்து சிபிடியோட அடிப்படை. இந்த சேனலில் அதை பற்றி நிறைய வீடியோஸ் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். தட் அப்பார்ட் இங்கே நம்ம அதே பிரின்சிபிள் தான் அப்ளை பண்ண போகிறோம். என்ன இந்த மாதிரி ஸ்டேஜ் 3 போகிறவங்களுக்கு அவங்களோட சிந்தனைகளில் என்ன மாற்றம் வரும், சிந்தனைகளில் சில விஷயங்கள் வந்து மாறுறது அவங்கள வந்து எப்படி இதுக்கு கொண்டு போகுது, அதுதான் நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். முதல் விஷயம் என்ன சிந்தனை மாற்றம் வரும்னா கேம்பிளர்ஸ் ஃபேலசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, இப்போ நீங்கள் விளையாண்டுட்டு இருக்கீங்க, விளையாடும்போது வரிசையாக 5 தடவை தோத்துட்டீங்க. 6ஆவது தடவை நம்ம யாராக இருந்தாலும் சரி 5 தடவை தோத்துட்டோம், போதும் இதை போதும் நம்ம விட்டுட்டு வருவோம் அப்படின்னு நினைப்போம். 6ஆவது தடவை என்ன சொன்னோம், சரி யாருக்கும் தொடர்ச்சியாக தோல்வியே வராது, 5 தடவை தோத்தாச்சு, அடுத்தது இந்த தடவை நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி விளையாடுவோம். இந்த தடவையும் நம்ம தோப்போம். இதுதான் வந்து கேம்பிளர்ஸ் ஃபேலசின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, நம்ம விளையாடுற ஒரு விளையாட்டும் அதோடைய ஜெயிக்கிற பெர்சன்டேஜ், அது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கேம்பிளிங் அப்படின்றது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். ஸ்டாட்டிஸ்டிக்கலாக ஒவ்வொரு விளையாட்டுக்கும் ஜெயிக்கிற பெர்சன்டேஜ் சேம் தான். 70% தான் எல்லா இதுலையுமே. ஆனால் நீங்கள் 70% உதாரணத்துக்கு சொல்கிறோம், உதாரணத்துக்கு 70% தான் எல்லா இதுலையுமே. ஆனால் நீங்கள் 5 தடவை தோத்துட்டா அடுத்த தடவை வந்து நம்ம வந்து அந்த 20% குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க. அப்படி இருக்காது. ஸோ அதுதான் நம்ம பண்ணுற முதல் தப்பு. இதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா லாஸ் அவர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, நம்ம வந்து விளையாடும்போது ஒரு சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட், ஒரு கம்மியாக ஒரு அமௌண்ட் தோத்தோடனே அதை மூடிட்டு வெளியே வர மாட்டோம். நமக்கு என்ன தோணும், தோத்துட்டு வெளியே போகிறதா, எப்படி அது வந்து நல்லா இருக்கும், அந்த மாதிரி பண்ணால் என்ன ஆகுறது அப்படின்னு தோணும். ஸோ அதனால வந்து அந்த லாஸ் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து விளையாண்டுட்டு மறுபடியும் விளையாடப்போம். இந்த தடவை இந்த மாதிரி விளையாடும்போது ஒரு சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் வந்து இந்த தடவை வந்து வந்துருச்சு. லைக் நீங்கள் வந்து இது வரைக்கும் தோத்தது 10,000, ஒரு 2,000 கையில் வந்துருச்சு அப்படின்னா, சரி 2,000 வந்துருச்சு, இன்னும் 8,000 தான், இந்த 2,000 வச்சு அந்த 8,000 எடுத்துரும் அப்படின்னு விட்டதை பிடிக்கிறதுக்காக போயிட்டே இருப்பீங்க. இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்துருச்சு அப்படின்னா நம்ம இந்த வந்து திரும்ப அதை போட்டு நம்ம வந்து எடுக்கணும் அப்படின்னு போயிட்டே இருப்போம். ஒரு சில சமயம் பை நேச்சர் லக் வந்து உங்களுக்கு பெரிய அமௌண்ட்டே வந்தால் கூட அதோட வெளியே வரவே மாட்டீங்க. எனக்கு வந்து ஒரு பேஷண்ட் இதுதான் சொன்னார், சார் நான் வந்து விளையாட ஆரம்பிப்பேன், விளையாண்டு ஓரளவு ஜெயிச்சுவேன் சார், அதோட மூடிட்டு வெளியே வந்திருந்தேன்னா நான் அன்னைக்கு வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கும். ஆனால் அன்னைக்கு வந்து போன வாரம் விட்டதை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து விளையாடும்போது என்னோட இது ஜெயிச்சதும் போய் மேலேயும் தோத்துட்டு தான் வருவேன் அப்படின்னு. ஸோ இது மாதிரி நடக்கிறது தான் வந்து லாஸ் அவர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது மிக முக்கியமானது என்னன்னா வந்து கன்ஃபர்மேஷன் பயாஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்து இந்த விஷயங்கள்லாம் அன்னைக்கு நான் ஜெயிச்ச போது, நான் முதல்ல ஜெயிச்ச போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு, ஸோ அப்போ வந்து இன்னைக்கும் அது மாதிரி இருக்கு, ஸோ அப்போ வந்து நான் இந்த இதை ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறது. பல சமயம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ரம்மி விளையாடுறவங்களுக்கு ஒரு ரிச்சுவலிஸ்டிக் நம்பிக்கை இருக்கும். லைக் இந்த மாதிரி இந்த இடத்துல வச்சு நான் விளையாண்டேன்னு நான் ஜெயிச்சிருவேன், இங்கே இந்த
நேரத்தில் வந்து இவங்களை பார்த்துட்டு விளையாண்ட ஜெயிச்சிடும், இந்த மாதிரிலாம் பலவேறு நம்பிக்கைகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து கன்ஃபர்மேஷன் பயஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது என்னன்னா, எது ஒர்க் அவுட் ஆச்சோ அதை மட்டும் தான் நம்ம வந்து எடுத்துக்குவோம். ஒர்க் அவுட் ஆகலைன்றதை வந்து லூஸில் விட்டுருவோம். இப்போ ஒர்க் அவுட் ஆகலைன்றதான் பல சமயம் நடந்திருக்கும், ஆனால் அதை நம்ம கண்டுக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து கன்ஃபர்மேஷன் பயஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு அடுத்தது மிக முக்கியமானது வந்து என்னன்னா, ஆங்கரிங் பயஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நான் வந்து 10 கேம் விளையாண்டுருப்பேன், அதில் ஒரு கேம் நல்லா ஜெயிச்சிருப்பேன். அது ஜெயிச்சு ஒரு மாசம் கூட ஆயிருக்கும், ஆனா திரும்ப 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 நான் அந்த ஒரு கேமுக்கு தான் போவேன். அன்னைக்கு நான் அப்படி ஜெயிச்சேன் இல்லை, இன்னைக்கும் நான் ஜெயிப்பேன். அன்னைக்கு நான் ஜெயிச்சேன் இல்லை, இன்னைக்கும் ஜெயிப்பேன். திரும்ப 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 அதையே போய் நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு இருப்போம். இது மாதிரி நடக்கும்போது என்ன ஆகுது, அவங்களுக்கு வந்து இதை விட்டு வெளியே வரலை, அது நம்ம தோக்குறோம் அப்படின்ற அந்த எண்ணமே வராது. அவங்க மனசுல நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்ற அந்த நம்பிக்கை தான் இருக்கும். ஆனா லாஸ் அக்யூமுலேட் ஆகிட்டே போகும். ஸோ ஒரு கட்டத்தில் இதை வந்து தாங்கவே முடியல அப்படின்ற போது, எல்லாருக்கும் தெரியும் போது, இதை வந்து டாக்டர்கிட்ட கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வருவாங்க. இந்த பாயிண்ட்ல தான் நாங்கள் வந்து இதில் வந்து இன்டர்ஃபியர் ஆகும். நாங்கள் என்ன பண்ணோம், எங்களோட சஜஷன்ஸ் என்ன அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய் பாய்.